சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக கூட்டுறவுத்துறையிலேருந்து வேகன்சி விட்டுருக்காங்க. 2900 பேருக்கு மேலே வேகன்சி விட்டுருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டோட லிங்க், நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட அஃபிஷியல் சேனல். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல போகலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோடது. அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். கரெக்டா உங்க டிஸ்ட்ரிக்டானது நீங்க அப்ளை பண்ணணும். மாற்றி அப்ளை பண்ணிடக்கூடாது. எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் இப்படிதான் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இனிஷியல், உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபுல் நேம் வந்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அப்பாவோட இனிஷியல், அப்பாவோட பேர், அம்மாவோட இனிஷியல், அம்மாவோட பேரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கார்டியன் தேவையில்லை. அடுத்தது ஜெண்டர், மெயிலா ஃபீமேலான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேனிட்டரி கேட்குறாங்க, மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அப்ளிகன்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ல எங்க பிறந்தீங்கன்னு இருக்கும், அதை நீங்க கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. தாய்மொழின்னு கேட்டிருக்காங்க, தமிழ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தமிழ்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய இனம்னு கேட்டிருக்காங்க, ஹிந்துன்னு கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சர்டிஃபிகேட்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதில் கிளிக் பண்ணிக்கோங்க என்ன கம்யூனிட்டிங்கிறது. அது கீழே சப்காஸ்ட்ன்னு இருக்கு, உங்களோட சப்காஸ்ட் என்னவோ அந்த பிரிவில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இஷ்யூ பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க, டெபுட்டி தாசில்தாரா ஜோனல் தாசில்தாரான்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன் போட்டுக்கோங்க, ஸ்லாஷ் வராது, அதனால டிஎன் நம்பர்னு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. என்னைக்கு இஷ்யூ பண்ண டேட் அதுவும் போடணும். எந்த மாவட்டத்தில் வாங்குனீங்க, எந்த தாலுக்காவில் வாங்குனீங்கன்னு அந்த சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, போட்டுக்கோங்க. ஃபிசிக்கல் ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸாக இருந்தீங்கன்னா எஸ் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஆர் யூ எம்ப்ளாயியான்னு கேட்டிருக்காங்க, வேலை பார்க்குறீங்களா இல்லையான்னு. இஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, 10th டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. மார்க் ஷீட்லேயே மந்த் அண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க, எந்த மீடியம்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எஜுகேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு, ரைட் சைட் கார்னர்ல சீல் குத்துன மாதிரி இருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட் நம்பரு. 12th அதே மாதிரி தான், எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூஜி, நீங்க எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கீங்க, உங்க மேஜர் என்ன, எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, என்ன மீடியம்ல படிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் நம்பர், இந்த மாதிரி யூஜி பிஜி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்க, தப்பா ஃபில் பண்ணிடாதீங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல ப்ராப்ளம் வரும். இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது தெரியாம அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோடது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்ஸாமே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாவது படிச்சிருக்கணும், இல்லை எம்ஏ கோஆபரேட்டிவ் படிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்டு கோஆபரேட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமா டிகிரியா இருந்தாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கோர்ஸாவது நீங்க முடிச்சிருக்கணும் கோஆபரேட்டிவ்ல. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களை எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா பிகாம் பிஏ கோஆபரேட்டிவ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் புக்கிங், கோஆபரேட்டிவ், ஆடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தாதான் உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. கோஆபரேட்டிவ் ஆமானா ஆமான்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்குறாங்க, தமிழ் வழி சான்றிதழ். 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. டிகிரியும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இது எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது டிகிரி குவாலிஃபிகேஷன், அதனால டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தா மட்டும் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் மேலே இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இங்கே பேஸ்ட் ஆயிரும். வேலிடான மெயில் ஐடி அண்ட் வேலிடான ஃபோன் நம்பர் கொடுங்க. இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும், நம்மளுக்கு மாற்றி எதுவும் கொடுத்துடாதீங்க. அடுத்தது உங்களோட ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50 MBக்குள்ளே தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சர், அது வந்து 50 MBக்குள்ள ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜியில் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 200 KB இருக்கணும், பிடிஎஃபாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அதுவும் 200 MBக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிகாம், பிஏ, டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே
இங்கே அப்லோட் பண்ணணும். அது வந்து 600 கேபிக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. டிகிரியும் அதே மாதிரி தான். உங்களோட டிகிரி முடிச்சது, வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க இல்லையா, கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் இதில் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேப்ஷனை டைப் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கல டிக்ளரேஷன் ஃபார்ம்ல எல்லாமே படிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு டிக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிறது கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இதுதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. நீங்க அப்ளை பண்ணதெல்லாம் ஒரு தடவை கரெக்டான ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆல்டரும் பண்ண முடியாது, மிஸ்டேக் ஆயிரும். அடுத்தது சேபிலிட்டி ஃபார்ம் அமௌண்ட் பே பண்ண சொல்லும். 500 ருபீஸ். எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது, ஏபிள் பர்சனுக்கும் ஃபீ கிடையாது. அதனால மீதி எல்லாருமே காமனா இருக்க எல்லாருமே 500 ருபீஸ் பே பண்ணணும். பே பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. பே பண்ணலைன்னா அது அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கும். பே பண்ணிடுங்க. பே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா யூபிஐ வரும், பேங்கிங் வரும், நம்மளுக்கு பார்கோட் அந்த மாதிரி நிறைய வரும், ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பே பண்ணா மட்டும்தாங்க அடுத்தது போகும். அடுத்தது நீங்க பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் வரும், லோட் ஆகும். நீங்க உங்களுக்கு எது ஆப்ஷன் ஓகேவா இருக்கோ, நீங்க பார்கோடு தான் எனக்கு தெரிஞ்சு கியூஆர் தான் ஓகே. ஏன்னா அது ஸ்கேன் பண்ணோன்னே அமௌண்ட் போயிடும். அது ரீடைல் ஆகி அடுத்த பேஜுக்கு தான் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுத்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதுக்கு தான் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வரும். நீங்க அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே லாகின் இருக்கு இல்லையா, டாப் சைட் மேலே, அதை வந்து லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். உள்ள நீங்க போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டீங்க, கம்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். See you on the next video.